உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு பங்குனி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா, இல்லை நிறைய பேருக்கு சில ராசி என்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஒரு சேஞ்ச் வந்துடாதா, இந்த மாதம் வந்துடாதா, அடுத்த மாதம் வந்துடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமா இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல கிரகங்களுடைய மாற்றங்கள். பார்த்தீங்கன்னா மீனத்துல சனி பகவான் இருக்காரு, சுக்கிரன் இருக்கு, அவர் அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், மேஷத்துக்கு வராரு. அதே மாதிரி கும்பத்துல 4 கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு இருக்கு கடந்த மாதத்துல. சூரியன், செவ்வாய், புதன், ராகு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா போர் பதற்றம், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த நிலை மாறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக பங்குனி மாதம் இருக்க போகுது. ஏன்னா செவ்வாய் மீனத்துக்கு வருவார், புதன் மீனத்துக்கு வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்துக்கு வந்துடுவார், மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு வந்துடுவார். இது மாதிரி பலவிதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களும் இந்த மாதத்தில் சந்திக்க போகிறாங்க. அது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஏன்னா உங்க ராசியாதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாம 11ல சூரியன், சனி, புதன், செவ்வாய் எல்லாம் பயிற்சி ஆக போறாங்க. ஒரு ஜாதகத்துல லாபஸ்தானத்துல ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாவே நல்லது அப்படின்னு நம்ம கிளாஸ்ல எடுக்கும்போது நிறைய ஜோதிட மாணவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி கோச்சாரத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நிலைமையில கிரகங்கள் எல்லாம் அமையுது. இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களும் செய்து கொள்வது சிறப்பு. ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் பலன். பங்குனி மாதத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும். சார் எனக்கு வேலை இல்லாம இருக்கு சார், என்ன சார் பண்றது? வேலை கிடைச்சிடும், கவலையப்படாதீங்க. வேலை மாற போறோம் சார், அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கடந்த ஒரு 3 மாசமா எல்லாம் பக்கத்துல தட்டி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தட்டி போனதுக்கு காரணம் உங்களுக்கு நல்ல நேரம் தான், கவலைப்படாதீங்க. நல்ல இடத்துல போறீங்க, நல்ல பொசிஷன்ல போறீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும். நிறைய பேருக்கு வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான லாபங்கள் உண்டு. வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு. சில ரிஷபராசி என்பதில் எனக்கு லோன் கட்ட முடியல, எனக்கு பிசினஸ்ல கடன் இருக்கு, நான் ஒரு இடத்த விற்கணும்னு நினைக்கிறேன், வீடை விற்கணும்னு நினைக்கிறேன், இத்தனை நாள் விற்காம இருந்து நீங்க எதிர்பார்த்த விலைக்கு விற்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பங்குனி மாதம். கரெக்டா பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா பெரிய லெவல்ல அந்த இடத்த இல்ல வீட்டை இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வித்துட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தை உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கோ இல்ல உங்க தொழில முதலீடு செய்வதற்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தேவையான செலவுகள் எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைய போகுது. அது மட்டும் இல்லாம தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி என்பவர்கள், இந்த தொழில் செய்யறவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் திருப்பி சொல்லிக்கிட்டே வரும். என்ன நிறைய ரிஷபராசி என்பவர்கள் சொல்றாங்க, ரிஷபராசிக்கு நல்லா தான் சார் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு கடன் தான் அதிகமாயிட்டு இருக்கு, பிசினஸ் டவுன் தான் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஸ்டாண்டர்டான ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு பிசினஸ்குள்ள இறங்கிட்டாங்கன்னா அதே விஷயத்துல திருப்பி செய்யக்கூடியவர்கள். அது சில பேருக்கு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு, சில பேருக்கு பிரச்சனையில கொடுக்கும். நீங்களே ஒரு 3 ரிஷபராசி 2 ரிஷபராசிக்காரங்க நீங்க பிசினஸ் பண்றவங்க பேசி பாருங்க. இல்ல நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றவங்க இருப்பாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்க லைன் ஆஃப் பிசினஸ் அவங்களுடைய ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகும்போது நீங்க சில நேரங்கள்ல நேரம் சரியில்லாத போது பிரச்சனைகளை சந்திப்பீங்க, அதில் வெளில வர முடியாம மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ரிஷபராசி என்பவர்கள் இருக்கு. அதனால உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு பிசினஸ்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி மாத்திக்கலாம்னு யோசிச்சு, நேரம் நல்லா இருக்கு, நான் திருப்பி சொல்றேன், நேரம் நல்லா இருக்கு, தொழிலை மாற்றக்கூடிய நேரம், தொழில முன்னேறக்கூடிய நேரம், தொழில லாபம் சம்பாதிக்கக்கூடிய நேரம், வராத பணம் எல்லாமே வரக்கூடிய நேரம். ரொம்ப அதிகமா சொல்லணும், ரொம்ப சார் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க சார்னா லாட்டரி அடிக்கும், புதையல் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த புதையல் லாட்டரின்றது அந்த மாதிரி விஷயத்துக்கு போகாம தொழில கவனம் செலுத்துங்க, வேலையில நல்ல கவனம் செலுத்துங்க. அதுல உங்களுக்கு ஒரு லாட்டரி உங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. பிசினஸ் பண்ணுங்க, புது ஆர்டர் கிடைக்கும், அது ஒரு புதையல் மாதிரி தான், உங்களுக்கு பணம் நிறைய சம்பாதிப்பீங்க. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு.
அதே மாதிரி ரிஷபராசியில அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். குழந்தையால பிரச்சனைகள், குழந்தைங்களால நிறைய அவமானம் சில காலகட்டங்கள்லாம் பட்டிருக்கீங்க ரிஷபராசி என்பது. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க போறீங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம். அதே போல நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து மறு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நேரம், இல்ல திருமணம் பிரச்சனை தீர்ந்து அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்து அந்த மனைவி கூட கணவர் கூட வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கிடைக்கக்கூடிய நேரம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இரண்டாம் குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு வரும். அது பங்குனி மாதத்துல சாத்தியமாகும். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நாங்க வந்து கொஞ்சம் லேட்டா ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கலாம்னு தள்ளி போட்டோம், இப்ப ட்ரை பண்றோம், கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்வது சிறப்பு. வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். என்ன சார் இப்படி சொல்றீங்க, ஏற்கனவே அங்க போர் நடந்துட்டு இருக்கு, அங்க பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, நிறைய ரிஷபராசி என்பவர்கள் புலம்புவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு சாதாரணமா இருக்கு. அப்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது என்னன்னா, வெளிநாடு போறவங்க உடனே அடுத்த மாசமே போறது எல்லாம் ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆகும். அப்ப அந்த முயற்சிகள் செய்யக்கூடிய நேரம். அது மாதிரி போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்கள், அதாவது நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி, ஐபிஎஸ்சி, அது மட்டும் இல்லாம டோஃபெல், ஜிஆர்இ, நிறைய ரிஷபராசி என்பவர்கள் வந்து இது எழுதியிருப்பாங்க, சிஏ எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ண முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, வேலை மாற்றம். கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது சார், இங்கே வேலையெல்லாம் கொஞ்சம் அது மாதிரி பழைய மாதிரிலாம் இல்லைன்னு சில பேர் சொல்கிறவங்களாம் இருக்காங்க ரிஷபராசியில், வெளிநாட்டில் இருக்கவங்க. அவங்களுக்குலாம் அந்த ப்ரெஷர்லாம் குறையக்கூடிய ஒரு நேரம். அதுக்கு மேலே உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க சார் ஒரு வருஷமா, ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் வரலன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜோதிடரை அணுகுவது சிறப்பு. உங்களுடைய சுயஜாதத்தை ஒரு அடி பார்த்துங்க. வேற ஏதாவது கர்ம வினைகள் ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கான்னு ஜாதகத்தை பார்த்துட்டு சரி செய்து கொள்வது மிக மிக சிறப்பு.